வணக்கங்க. இது ஒரு மேற்கு பார்த்த வாசலுங்க. பெஸ்ட் ஃபேஸிங் இஸ் த பெஸ்ட் ஃபேஸிங். ஸோ நிலையினுடைய அகலம் வந்து 3க்கு 7 வச்சுருக்கோம். வாயு மூலையில் வச்சுருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸு தலை வாசல் மேற்க பார்த்த வீட்டிற்கு வாயு மூலையில் இருக்கும். அப்போ வாயு மூலையில் வந்து தலைவாசல் இருக்குன்னா அது கன்னி மூலை தென்மேற்கு மூலையில் வந்து பெட்ரூம் கொடுத்துருக்கிறதுக்கு உண்டானது. இப்போ பார்த்தோம்னா இந்த ஹால் வந்து 16x16 தலைவாசல். இப்போ உள்ளே வர்றோம். உள்ளே வந்தோம்னா அப்படியே தலைவாசலுக்கு நேராக போனோம்னாக்கா இது வந்து ஈசானத்தில் ஒரு ரூமுங்க. ஸோ இது நார்த் ஈஸ்டில் ஒரு ரூம். இப்போ அப்படியே பார்த்தோம்னாக்கா இதுக்கு ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு டாய்லெட்டு. ஸோ இதில் வந்து கபோர்டு ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. இது முழுசாக கபோர்டாகவே கேட்டாங்க. இது பெரும்பகுதி எல்லாம் உட்டன் ஒர்க் தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இதில் வந்து கடப்பா ஸ்லாபே வந்து ஈக்குவலாக வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் கொடுத்துட்டோம். ஃபுல்லாக திங்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கொடுத்துருக்கோம். மேற்கு பக்கம் இதுதான் இந்த ரூமுக்கு கன்னி மூலை. மேற்கு பக்கம் வந்து நம்ம லாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து வடக்கு பக்கம் ஜன்னல், கிழக்கு பகுதியில் ஈசானத்தில் ஒரு ஜன்னல். அப்புறம் மினி ஹாலுக்குள்ளே வந்துடுறோம். ஹாலில் பார்த்தோம்னா மாடிப்படி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு. இந்த ரூமுக்குள்ளேருந்து ஹால்லேருந்தே அப்படியே படி ஏறி மேலே போகிறது. ஒரு குட்டி வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். நல்ல மோர் வென்டிலேஷன் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அப்புறம் படியிலேயே பார்த்தோம்னா கீழே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் இங்கே இருக்கட்டும்னு சொல்லியிருக்கா. அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். படியில் நம்ம வந்து மேலே போகிறது அப்புறம் மேலே போயிட்டு காமிக்கிறேன். இது வந்து அக்னி மூலை கிச்சனுங்க. ஸோ இது வந்து கிச்சன் அடுப்பு வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ இது வந்து இப்போ இது வந்து கிச்சனுங்க. இது வந்து அடுப்பு வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இது வந்து ஒரு வாசல் கொடுத்துருக்கோம். கொல்லப்புறம் பயன்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. 4 அடி இடம் விட்டுருக்கோம். சுப்பாக்கா கொஞ்சம் இங்கிட்ட வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு 4 அடி இடம் இருக்குது. ஸோ அங்கே மாணிக்கம்ன சோறு போட்டிருக்கிற இடம் தான். ஸோ அது அப்படியே வந்து ஃபுல்லாக இடம் ஈசானத்தில் போர் இருக்குங்க. ஸோ ஒன் செகண்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா இது ஒரு குட்டி ஸ்டோர். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு நம்ம நல்லா வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ கிளைண்ட் சைட்லேருந்து நாங்கள் எல்லாமே விவரம் கேட்டு தான் பண்ணுறோம். ஸோ ரெட் பிரிக் வந்து எஸ்பிஜே தான் நம்ம வந்து கல் முழுசாக பயன்படுத்தியிருக்கோம். கிச்சன்லேயும் பார்த்தோம்னா மேற்கு பக்கம் நம்ம லாஃப்ட்டை கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மேலேயும் ஒரு வென்டிலேஷன் பர்பஸ், அதுலேயே எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷனு. அப்படியே கன்னி மூலை ஹால்லேருந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து பூஜா கப்போர்டுங்க. பூஜை ரூம், கப்போர்டுன்னு சொல்லிட்டு பூஜை ரூம் ரெட்டை கதவை நம்ம வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னாக்கா இதில் வந்து ஸ்லாப் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருவோம். இதில் குட்டியாக நம்ம வந்து பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான கதவுக்கு உண்டான ஒரு கதவு போட்டுருவோம். இதில் சாமிக்கு உண்டானது வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. மேலே வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸுக்காக யூபிவிசி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வந்து ஹைலைட்ஸ் ஆஃப் த சவுத் வெஸ்ட் பெட்ரூமில் போகிறோம். ஸோ இந்த பெட்ரூம் கன்னி மூலையில் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இது ஒரு டாய்லெட்டு, ஒரு 6க்கு 4.5 ஒரு டாய்லெட்டு கப்போர்டு. இதில் பீரோ வந்து தென்மேற்கில் கன்னி மூலையில் பீரோ. இந்த இடத்துல தாங்க சவுத் வெஸ்ட் பீரோ. மேற்கு மூலையில் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. மேற்கு பக்கம் லாஃப்ட் வச்சுருக்கோம். அப்புறம் இது எல்லாமே ஸ்லாப்பாக கேட்டிருந்தாங்க, அது மாதிரி கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் இது வந்து ஒரு வென்டிலேஷன் வெளியே திறக்கிற மாதிரி ஜன்னல். இதில் வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ஃபுல் கப்போர்டுங்க, பெருசாக இருக்கும். இதில் வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த பெட்ரூமுடைய டோர் பார்த்தோம்னாக்கா நார்த் ஈஸ்டில் இருக்கா. ஒன் செகண்ட் நம்ம வந்து ஹாலில் அப்படியே வந்துட்டு ஹாலில் குட்டியாக ஸ்லாப் மாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம மேலே ஏறி போகிறோம் பாருங்களேன். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு குட்டி கிச்சனும் இருக்குது. மேலே 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். நல்லா பிக்காக இருக்கும் அந்த ரூமு. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம படி ஏறி போகிறோம், மேலே போய் பார்க்குறோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து உயரம் வந்து 6.25க்கு 10 இன்ச்சுங்க உயரம். ஸோ படியில் வந்து இங்கே ஒரு ஜன்னல் நம்ம வச்சுருக்கோம். மேலே ஏறி வந்தோம்னாக்கா நல்லா மோர் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்தோம்னா ஈசானத்தில் நேராக வந்தோம்னாக்கா நார்த் ஈஸ்ட். இது ஈசானத்தில் இருக்கிற ரூமுக்கு உண்டான அமைப்பு பெருசு. ஓகேங்களா? இது 10க்கு 16. இதில் வந்து ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்கோம். பெருசாக இருக்கும் பாருங்கள். இது ஃபுல்லாக ஒரு டாய்லெட்டு. இனிமேல் டைல்ஸ் ஒட்ட வேண்டியிருக்கு. ஓகேவா? வென்டிலேஷன் மேலே கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தோம்னாக்கா அப்படியே வந்தோம்னா இந்த ரூமு, இதிலேருந்து அப்படியே வந்தோம்னா
ஹால் சைஸும் அதே மாதிரி 10க்கு 16 தான். இந்த இடத்துல நம்ம உட்கார்ற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குற ஒரு ஜன்னல். இது வந்து வாயு மூலையில் தலைவாசல் போர்ட்டிகோவுக்கு மேலே இருக்கிற இடம் ஃபுல்லாக காலி இடமா இருக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஓகேங்களா? ஓகே. இது சன்ஷேடுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தோம் நல்ல வெயிலுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். ஓகே, எல்லாமே எலக்ட்ரிக்கல் பைப் மீராக கொஞ்சம் கொடுத்துருக்கோம். 16 mm கம்பிங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கட்டுற மாதிரி இருந்தது. இது ஒரு சின்ன ஏரியா விட்டுருக்குறோம். 16 கம்பி NGISI நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கோம். அடியேன் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். இது முத்துப்பட்டின்னு ஒரு ஏரியாவில் பிருந்தாவன் நகருக்குள்ளே பண்ணியிருக்கோம். இது ஸ்டோர் ரூமுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க வந்து ஸ்டோர் ஃபுல்லாக ஸ்லாப் கொடுத்துட்டோம். இது ஃபுல்லாகவே இனிமேல் கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். அண்ட் தென் வந்து கன்னிமூலை பெட்ரூம். இது ஃபுல்லாக பெரிய பெட்ரூமு. இதுலேயும் ஸ்லாப் வந்துடுது. ஸோ இதில் ஸ்லாப் வச்சுட்டு இது வந்து ட்ரெஸ்ஸிங் உண்டானது, திங்ஸுக்கு உண்டானது. தென் இது வந்து அட்டாச்சு டாய்லெட் பெருசு. ஓகேங்களா? இதுலேயும் கப்போர்டு கொடுத்துருக்கோம். இனிமேல் வச்சுடுவோம். இது கன்னிமூலை பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட்டு. ஓகே, அப்படியே கிச்சன் காமிக்கிறேன் பாருங்கள். அக்னி மூலையில் கிச்சன். இதில் எள்ளு படம் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கிச்சன் ஷேப் இப்படியே வந்துடுதா, ஃபுல் ஸ்லாப். இது மேற்கு பக்கத்தில் வந்து லாஃப்ட் வச்சுருக்கோம். மொட்டை மாடியில் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். அப்படியே மேலேயும் போய் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோங்க. ஸோ டாப் டெரஸ் நம்ம வந்து மொட்டை மாடிக்கு வந்துடுறோம். நீங்கள் ஃபுல் பில்டிங்கே பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பிளானுமே உங்களுக்கு நான் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. நல்ல வெயில். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம டாப் டெரஸ் வந்துட்டோம். அதுதாங்க கன்னி மூலை, தென்மேற்கு மூலை. உயரமாக ஸ்லாப் போட்டு அதுக்கு மேலே டேங்க் வைக்கிறோம். இந்த பில்டிங்கினுடைய சிறப்பு பாருங்களேன். திருப்பரங்குன்றம் மலை தெரியுது. அங்கேருந்து பார்த்தாலே திருப்பரங்குன்றம் உயரமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அண்ட் தென் இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து இப்போ பில்டிங் ஆகிட்டுருக்கு. பசுமலை மலை அது இதுக்குண்டான அமைப்பு. இது ஈசானத்தில் வந்து உங்களுக்கு காமிக்கிறது ஹெட்ரூமு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ரோடு அப்படியே வந்து இப்படி வந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் மேற்கு பார்த்து. மேற்கு வாயுவில் நம்ம காலி இடம் விட்டுருக்கோமா ஃபஸ்ட் ஃப்ளோரில். செகண்ட் ஃப்ளோரில் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் கொடுக்குறோமா. கன்னி மூலை உயரமாக இருக்கணுங்கிறது. அந்த கொடை மாதிரி தெரிகிறது பார்த்தோம்னாக்கா, அந்த கொடை மாதிரி தெரிகிறது தான் வந்து தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு உண்டான இடம். ஸோ ஃபுல்லாக கன்னி மூலை உயரமாக இருக்கிறது நமக்கு சிறப்பு. இந்த பக்கம் அதே மாதிரி ஈசானத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது. முத்துப்பட்டியில் குளம்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி தான் இந்த பக்கம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் பிளான் வந்து சரியாக வாஸ்துபடி பண்ணுங்கள். உங்களுக்கு வாஸ்துபடி பிளான் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை கன்சல்டேஷன் வேணும் சார், நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி கொடுங்கனாலும் பார்த்துக்கலாம். குழி பொருத்தத்திற்கு சரியாக அமைச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறது சிறப்பு. தேவைக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.